ஹாய் செலிபிரிட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தனியா நின்னு உங்க வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இந்த 9 பழக்கங்கள் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ஈஸியா, சூப்பரா, செம்மையா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து காட்டலாம். ஆனா இந்த 9 பழக்கத்தையும் மாத்துறது அவ்ளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியானது. சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு காலத்துல நான் ரொம்ப ரொம்ப அழுதுருக்கேன்ப்பா. என்னை யாரும் புரிஞ்சுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த கடவுள்ட்ட கேட்டு கேட்டு அழுதுருக்கேன். யாராவது என் கைய பிடிச்சு தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் நம்மள தூக்கி விட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் நான் நெனச்சிருக்கேன். ஆனா வாழ்க்கை எனக்கு கத்துக் குடுத்த பாடம் பெரிய பெரிய பாடம் என்ன தெரியுமா? நீங்க விழும்போதே எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர, உங்கள தூக்கி விடணும்னு எந்திக்கவே வரவே மாட்டாங்க. நம்மளே தான் எந்திக்கணும். நீயா தான் எந்திரிச்சு ஓட பழகணும் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் தான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த 9 விஷயம் எப்பவுமே என் மைண்டுல நான் இப்ப ஏத்திக்கிட்டது. உங்களுக்கு அத நான் சொல்ல வந்திருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். யாரும் உங்கள காப்பாத்த போறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு கஷ்டம் வந்தா மொதல்ல நம்ம யார தெரியுமா தேடுவோம்? நம்மளோட சொந்தங்கள தான் தேடுவோம். நம்ம சொந்தம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நேசிக்கிறவங்கள. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தான் புரியும். எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அவங்க அந்த பிரச்சனைய பார்த்துட்டு நம்ம பிரச்சனைய பார்ப்பாங்களான்னு கவனிச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இதுல என் பிரச்சனைய சேர்த்து பாருன்னு சொன்னா சத்தியமா பண்ண மாட்டாங்க. இது அவங்க மேல உள்ள குறை கிடையாது. ஸோ அதனால நீங்க இருட்டுல நின்னு தனியா அழும்போது, உங்க கண்ணீர துடைக்க யாராவது வருவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, அது பைத்தியக்காரத்தனம். அந்த கண்ணீர தொடச்சுட்டு தைரியமா "எந்திரிச்சு வா சிங்கப்பெண்ணே" அப்படின்னு சொல்லி எந்திரிச்சுவாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன் நம்ம லைஃப் வேற லெவல்ல மாறும். 2வது உங்க காயங்கள யாரும் முழுசா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சில காயங்கள் உடம்புல வரவே செய்யாதுப்பா. மனசுல வரும். சில பேர் சொல்லுவாங்க, "அம்மா 2 அடினாலும் அடிச்சுட்டு போயிரு. ஆனா வார்த்தையால பேசிறாத" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த காயத்த யார்ட்டயுமே சொல்ல முடியாது. சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரொம்ப நொந்து போய் இருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ரொம்ப சிரிக்கிறவங்க மனசார ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேட்டகரியில இடம் யாருக்கு இப்ப தங்க பதக்கம் குடுக்கலான்னு கேட்டா, அது எனக்கு தான் குடுக்கலாம். ஏன்னா எல்லார்ட்டயும் பல்ல கட்டி பேசிருவேன். என்னமோ எனக்கு அது தெரியும், இது தெரியும்ன்ட்டு. ஆனா உள்ளுக்குள்ள நான் எவ்வளோ நொந்து போறேன் அப்படிங்கிறது என்னால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். என்னாலயும் என்னை படைச்ச அந்த ஆண்டவனாலயும் மட்டும் தான் புரிஞ்சுக்கவே முடியும் சொல்லப்போனா. ஸோ அதனால நீங்க யார நினைச்சு உங்களோட காயங்கள முழுசா யாராவது புரிஞ்சுக்குவாங்க, நம்மள தேத்த வருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது முழுக்க முழுக்க ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். 3வது விஷயம், உடைஞ்ச பிறகு தான் சில பேர் வலிமையாவாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரிப்பா நான். மண்பானை உடைஞ்சா ஒட்டிறலாம் அப்படித்தானே. ஆனா மனசு உடைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அத ஒட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன உடைச்சவங்களுக்கும் சரி, என்ன வலிக்க வச்ச சூழ்நிலைக்கும் சரி, இப்போ நான் நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? அவங்க மட்டும் என்ன உடைக்காம இருந்தாங்கன்னு வைங்களேன், நான் இன்னும் மக்கு மாரியே இருந்திருப்பேன். அவங்கள நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ அந்த மக்கள கொஞ்சம் புத்திசாலி ஆயிருக்கேன்ல, ஃபுல்லா புத்திசாலி ஆகாட்டாலும் ஓரளவு எனக்கு புத்தி வந்திருக்குல்ல. அதுக்கு காரணம் யாரு? என்னைய உடைச்சவங்க தான். ஸோ அவங்களுக்கு தேங்க் யூ. இந்த வீடியோ பார்த்துக்கிறதுனாலும் சரி, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னைய நீங்க உடைச்சு நான் அதுலருந்து எந்திக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இல்லன்னு சொல்லல. ஆனா கஷ்டப்பட்டாலும் இப்ப தெளிவாயிட்டுல்ல. ஓ! நீ உன் புத்தி இவ்வளோ தானா அப்படின்ட்டு. அதுக்காக உங்களுக்கு ஒரு தேங்க் யூ. சரியா? மதிக்காத இடத்துல நிக்காதீங்கப்பா. ஒருத்தர்கிட்ட அன்பு கேட்டு, மரியாதை கேட்டு, அங்கீகாரம் கேட்டு எவ்வளோ நாள் தான் நம்ம கெஞ்ச போறோம்? சொல்லுங்க பாப்போம். உன்னோட மதிப்பே தெரியாத இடத்த விட்டு நீங்க நவண்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு நீங்க தனியா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா தனிமையா இருக்கும்போது கூட அவமானம் கிடைக்காது. இதுவே நீங்க கெஞ்சி கூத்தாடி கேட்பீங்க தெரியுமா? அங்க தான் ஓவரா உண்டான நமக்கு அவமானம், என்ன சொல்றது? ரொம்ப ரொம்ப நம்மள கேவலப்படுத்தி மட்டம் தட்டுவாங்க. அந்த மதிப்பு தேவையில்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோட மதிப்பு தெரியாத இடத்துல நிக்காதீங்க. மதிக்கிற இடத்துக்கு போங்க. மதிப்பு இல்லையா, தனியா கூட இருங்க. சரியா? எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. இன்னைக்கு உங்கள விட்டு போனவங்க நாளைக்கே திரும்ப வரலாம். இன்னைக்கு உங்கள அவமதிச்சவங்க நாளைக்கே உங்கள பாராட்டலாம். அதனால எந்த சூழ்நிலையும் திமிரும் வேண்டாம். அதுக்காக துவண்டும் போக வேண்டாம். ஏன்னா எல்லாமே எப்படி சொல்றது? இதுவும் கடந்து போகும். அவ்வளோதான். இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டாங்களே, ஐய்யய்யோ! என்ன விட்டு போயிட்டாங்களே, அவங்க எல்லாமே என்னோட வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறத விட, சரி போ போயிட்டு என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய இது தெரிஞ்சு நீ வரத்தான் செய்வ. அதுவரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படி நீங்க வெயிட் பண்ணாம, என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது விட்டுட்டு போயிட்டவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க. நமக்காக இருக்கிறவங்கள நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா, இன்னைக்கு கேலி செய்றவங்க நாளைக்கு உங்கள கண்டிப்பா பாராட்டுவாங்க. இன்னைக்கு விட்டுட்டு போனவங்க கண்டிப்பா உங்கள தேடி வருவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட போட்டியாளர் நீங்க மட்டும் தான். அவங்க வீடு, அவங்க சம்பளம், அவங்க வாழ்க்கை இதெல்லாம் பார்த்து உங்கள நீங்களே காயப்படுத்தாதீங்க. ஏன்னா, அவங்க வேற, உங்களோட லைஃப் வேற. கடவுள் 5 விரலையும் ஒண்ணா படைச்சிருக்காரா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்? ஒரே தாய் வயித்துல பிறந்த பசங்க யாராவது ஒருத்தராவது ஒரே மாரி குணத்துல இருப்பாங்களான்னு பாருங்களேன். கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஸோ, அதனால அவங்க வீடு வச்சிருக்காங்களே, அவங்க இவ்ளோ சம்பளம் வாங்குறாங்களே, என் புருஷன் இவ்ளோ வாங்கலேன்னு நெனச்சு ஃபீல் பண்ணவே செய்யாதீங்க.
நேற்று இருந்த உங்கள விட இன்னைக்கு ஒரு படி முன்னாடி போனாலே போதும். 100 படி முன்னாடி போகணுங்கிற அவசியம் இல்ல. ஒரே ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா கூட நம்ம லைஃப்ல நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறதாங்க உண்மை. அத விட்டுட்டு ஐயய்யோ! அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே அப்படி நீங்க நினைக்கவே செய்யாதீங்க. அவன விட முன்னாடி போகணும், இவள விட ஜெயிக்கணும்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டுங்க. நம்ம நிம்மதியா இருக்கிறோமா, சந்தோஷமா முன்னேறிட்டு இருக்கோமா, இத மட்டும் யோசிச்சாலே போதும். 7வது பாயிண்ட் அடிச்சா கூட ஒவ்வொரு நாளும் எந்திரிங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள ரொம்ப கீழ தள்ளிவிடும். ரொம்பனா அளவுக்கு அதிகமா கீழ தள்ளிவிடும். ஆனா எந்த அளவுக்கு தள்ளுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கை நெறைய பாடங்கள கத்துக் குடுக்கும். அது வந்து என்ன சொல்றது, ஒரு பிளாக் டைம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பிளாக் டைம்ல போகாதவங்களே இருக்க முடியாது. இத்தன பேர் வீடியோ பார்க்குறீங்க. என் லைஃப்ல நான் கீழ விழுந்ததே இல்ல நீங்க சொல்லிருங்க பார்ப்போம். கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு நேரம் நம்ம வந்து கீழ விழுந்திருப்போம். அந்த கடவுள் வந்து ஏதோ ஒரு நேரத்துல நமக்கு வந்து தள்ளி விட்டாலும் நம்மள வந்து கைவிட மாட்டாங்க. ஏன்னா கடவுள் வந்து கீழ தள்ளி விடுறதே நம்மள வந்து சோதிக்கிறதுக்காக மட்டும் தான். இவன் எந்திப்பானா, எப்படி எந்திப்பாங்கிறத மட்டும் தான். நீங்க எந்திரிச்சு பாருங்க. அப்புறம் அந்த கடவுளே உங்க கூட வந்து கை குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வெற்றி பெற்றவங்க எல்லாருமே கீழ விழுந்தவங்க தான். விழுந்தவன் தான் எந்திப்பான். ஸோ விழுந்தாலும் மீண்டும் எழுந்துருங்க. ஐயய்யோ! நான் கீழ விழுந்துட்டேன். நான் எப்படி எந்திரிக்க போறேன்? இனிமே என்னாலுமே அவ்வளோதான் அப்படின்னு நீங்க நினைக்கவே இருக்காதீங்க. வாழ்க்கை சில நேரம் இறக்கமே இல்லாம போட்டு வெளுத்து வாங்கும் நமக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரே நேரத்தில் பண கஷ்டம், குடும்ப நிலை, உடல்நல பிரச்சனை எல்லாமே சேர்ந்து வரும். ஒன்று வாடகை கொடுக்கணும், போக ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதில் நகை வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இது வேற அன்னைக்கு தான் வந்து நிற்கும். என்னத்துடா நம்ம வந்து கெட்டுறதுன்னு நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த கவலையிலே நம்ம ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். இதுவும் கடந்து போகும். இந்த பிரச்சனைலேருந்து நம்ம வந்து மீண்டு வருவோம்ட்டு. மெயினான விஷயம் இதுதான்ப்பா. 8வது விஷயம், உங்களுடைய கனவுகளை எல்லார்ட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா சில பேர் கைத்தட்ட கூட மாட்டாங்க. கண்ணு தான் வைப்பாங்க. நீங்கள் செய்ய போகிறத பேசுகிறத விட நீங்கள் செஞ்சு காட்டுறது பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து சொல்லிடுவாங்க, ஆச்சு பூச்சி காய்ச்சும்பாங்க. நான் அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், உன்னால அது முடியாது அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்களேன், செய்கிறவன் அடிபட்டு வீட்டில் தான் உட்காந்துருப்பான். ஆனால் அதாவது சொல்கிறவன் வந்து அடிபட்டு வீட்டில் தான் உட்காந்துருப்பான். ஆனால் சொல்லாமல் செய்வான் பார்த்தீங்களா, அவன் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு மேலே அடிச்சு போய்கிட்டே இருப்பான். ஸோ உங்கள் பிளானை எல்லாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. பல கனவுகள் ஆரம்பத்திலேயே அடிபடுறதுக்கு காரணமே எல்லாத்தையும் இப்போ எல்லார்ட்டையும் புலம்புறது தான். தயவு செஞ்சு புலம்புறத நிப்பாட்டுங்க. 9வது விஷயம், உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் ஆக்குங்க. யாராவது உங்கள ஊக்கப்படுத்தினா தான் நான் வந்து மோட்டிவேஷன் ஆவேன் அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கு நீங்க தான் மோட்டிவ். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம குடும்ப தலைவிகள் நம்ம வந்து ரொம்ப டயர்டாகி வீட்ல இருப்போம். அந்த நேரத்தில நீங்க குளிச்சுட்டு பிரிஸ்கா எந்திரிச்சு பாருங்களேன். ஏதாவது செய்யலாமே, இப்போ புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு தோணும். ஏன்னா எனக்கெல்லாம் அப்படித்தான் தோணும். ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துருவேன். ஏன்னா குளிச்சுட்டா நம்ம மண்டை புதுசான மாரி ஆயிருது. ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கை, கால் பரத்த வந்துரும். ஸோ, அதனால உங்களுடைய மோட்டிவேஷன நீங்களே ஆக்குங்க. உங்களுடைய காரணம், உங்களுடைய கனவு, உங்களுடைய குடும்பம். இதுதான் உங்களுடைய பெரிய மோட்டிவேஷன். உங்களால இந்த லைஃப்ல என்னத்த சாதிக்க முடியும்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க யோசிங்க. என்னால எதுவுமே முடியாதுங்கிற கூமுட்டைத்தனமான அந்த புத்திய தூக்கி முதல்ல தூர போடுங்க. நம்மளோட வேல்யூவ நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு மதிக்க கத்துக்கணும். நம்மளே மதிக்கலன்னா மத்தவன் எப்படி மதிப்பான்? சொல்லுங்க பார்ப்போம். ஸோ, அதனால நம்மள மதிப்போம். உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. ஏன்னா, ஒரு காலத்தில பைத்தியக்காரி மாரி நானும் அழுதுகிட்டே தான் இருந்தேன். இப்போ தான் புத்தி வந்திருக்கு. ஸோ உங்கள நேசிங்க, உங்கள நம்புங்க, உங்கள விட்றாதீங்க. ஒரு நாள் எல்லாருமே தூர போகலாம். நண்பர்கள், உறவுகள், உங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க கூட. ஆனா கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போறது நீங்க மட்டும் தான். ஸோ உங்கள நீங்க நேசிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? லாஸ்ட்டா சொல்றேன்ப்பா, ரொம்ப நேரம் போர் அடிக்கிறேன்னு நெனச்சிடாதீங்க. இப்போ நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ அழுதுகிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் உடைஞ்சு போய்க்கிட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வாழ்க்கைய விட்றாதீங்க. ஏன்னா, இன்னைக்கு உங்கள அழ வைக்கிற இந்த வாழ்க்கை தான் உங்கள ஒரு நாள் பார்த்து பெருமைப்பட வைக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கங்களேன். இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா என்ன? உங்களுக்கான நல்ல காலம் கண்டிப்பா வரும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம். நம்ம ஜெயிச்சிட்டோமாடா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ரொம்ப தூரத்தில இல்ல, ரொம்ப பக்கத்தில தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு நாள் கண்டிப்பா நம்ம லைஃப்ல வரும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம். ஆனா சும்மா வெயிட் பண்ணல. நம்மளுடைய கனவுகள சாதிக்க போறோம். அந்த சாதிக்கிறதுக்கு நீங்க உங்கள எப்படி தயார்படுத்தணுங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அடுத்தவன் நம்மள வந்து மதிப்பான்னு சொல்ற அந்த பழக்கத்த முதல்ல நிப்பாட்டுங்க. யாரையும் என்ன மதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்னைய நான் மதிச்சா போதும்னு உங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருந்தாலே போதும். மத்தவங்க தன்னால நம்மள தேடி வருவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிறவங்க அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா அவங்களோட ஆட்டிட்யூடே மத்தவங்கள வந்து அவங்க கூட பேச வைக்கும். ஸோ அந்த ஆட்டிட்யூட கொண்டு வர காரணம் என்னன்னா, அதுக்காக திமிரானவங்கள இருக்க சொல்லவே இல்ல. நம்மளோட ஆட்டிட்யூட், நம்மளோட பொறுமை, நம்மளுடைய வளர்ச்சி எல்லாத்துக்குமே நாம தான் காரணம். நம்மளோட மோட்டிவேட் தான் காரணம். நம்மளோட ஒர்க் தான் காரணம். இது எல்லாத்தையும் நீங்க தான் உங்களுக்கு கொண்டு வரணும். நான் தனியா இருக்கேன், நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்காம, அதுல இருந்து வெளில வாங்க. ஏன்னா நெறைய பெண்கள் வந்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லங்க. உங்களாலயும் முடியும்.
ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் ஒரு காலத்தில் இப்படி தான் வீட்டில் வெட்டியாக இருந்தேன். இப்போ என்னால் இந்த யூடியூபை ரன் பண்ண முடிஞ்சது மாதிரி உங்களால் ஏதாவது முடியும். அதுக்கு நான் பொறுப்பு. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் தயங்காமல் கேளுங்க. நான் உங்களுடைய ஃப்ரெண்டாக எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன். சரியா? நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போம், சாதிக்கிறோம். ஓகேவா? நாம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை தேடி நம்ம நோக்கி ஓடுவோம். கண்டிப்பாக நம்மளால சாதிக்க முடியும். வீட்டில் தான் இருக்கிறேன், என்னால் எதுவுமே முடியாதுன்னு நினைக்காதீங்க. நம்மளால் எல்லாமே முடியும். அதுக்கு மோட்டிவேஷனாக நான் இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய செல்ல குட்டீஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்மா.